இப்போது நீங்கள் மது, குட்கா அல்லது புகையிலை போன்ற போதை பழக்கத்திலிருந்து விடுபட விரும்பினால் எங்கள் சகோதரி உருவாக்கிய அடிக்ஷன் கில்லர் மருந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எனவே இன்று இந்த புனிதமான கேள்வி பதில் அமர்வில் அந்த சகோதரியை நாம் மனமாற வரவேற்கிறோம். மகாராஜ் ஜி, இந்த மருந்து என்பது சத்கர் தாரிக் என்ற ஆயுர்வேத கூட்டு மருந்தாகும். அடிக்ஷன் கில்லர் என்ன செய்கிறது? இது அடிப்படையில் நஷா மயக்க பழக்கம் விட்டுவிடுவதில் மக்களுக்கு உதவுகிறது. மேலும் பலமுறை நஷா விட முடியாதவர்கள் அல்லது அவர்களது குடும்பத்தினர் அவர்கள் நஷா விட வேண்டும் என்று விரும்பினாலும் நோயாளி தானாகவே நஷா விட விரும்பாத நிலைகளிலும் இந்த மருந்து உதவுகிறது. இந்த மருந்து 2 வடிவங்களில் கிடைக்கிறது: பவுடர் வடிவம் மற்றும் திரவ லிக்விட் வடிவம். திரவ வடிவத்தை பால் அல்லது தண்ணீரில் கலந்து நோயாளிக்கு கொடுத்தால் அவர் மெதுவாக நஷாவிலிருந்து விலக ஆரம்பிக்கிறார். ஏனெனில் அவர் மருந்து எடுத்துக்கொண்டு இருப்பதை அவருக்கே தெரியாது, ஆனால் அதற்கான விளைவுகள் அவருக்கு ஏற்பட ஆரம்பிக்கின்றன. அந்த மருந்தை எடுத்துக்கொண்ட பிறகு நஷா விட்டுவிடப்படுகிறது. ஆம், பாருங்கள், இந்த மருந்தின் முழு விளைவு வர 21 முதல் 90 நாட்கள் ஆகும். ஏனெனில் இந்த மருந்தில் பல்வேறு மூலிகைகள், பல ஆயுர்வேத மூலிகைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. நீங்கள் இதன் பின்புறம் எழுதப்பட்டிருப்பதை பார்த்தாலும் அதில் பிராஹ்மி, கிலோய், அஸ்வகந்தா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைகள் உள்ளன. இந்த மருந்து 4 கட்டத்தில் செயல்படுகிறது. முதல் கட்டத்தில் இது மன அழுத்தத்தை குறைக்கிறது. எங்கள் கோகரு என்பது ஒரு ஆன்டி ஸ்ட்ரெஸ் மருந்தாகும். அது மன அழுத்த அளவை குறைக்கிறது. இன்று நஷா செய்வதற்கான முக்கிய காரணம் பலருக்கும் கவலைதான். ஏதோ ஒரு விஷயத்தின் கவலை அவர்களை நஷாவுக்கு இழுத்துச் செல்கிறது. அந்த மூலிகை அந்த கவலையை குறைக்க உதவுகிறது. 2ஆம் கட்டத்தில் இது உடலை சுத்திகரித்து நச்சுக்களை நீக்குகிறது. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் வைட்டமின் சி நிறைந்த நெல்லிக்காய் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுகிறது. இதில் அம்ரிதா எனப்படும் அமிர்தம் போன்ற கிலோய் உள்ளது. 3ஆம் கட்டத்தில் பழக்கங்களை விட முயற்சிப்பவர்களுக்கு ஏற்படும் சிரமங்களை இது குறைக்கிறது. பல நேரங்களில் வாந்தி வருவது போல உணர்வு, பலவீனம், மனம் நிலைநாட்டாமல் இருத்தல், தூக்கம் வராதிருத்தல் போன்றவை ஏற்படலாம். இதற்காக அஸ்வகந்தா, சங்குபுஷ்பி போன்ற மூலிகைகள் உள்ளன. அவை நன்றாக தூங்கவும் உடல் மீண்டும் சீராகும் வகையில் உதவுகின்றன. 4வது கட்டத்தில் உங்கள் பழக்கத்தால் உங்கள் கல்லீரல், இதயம் அல்லது சிறுநீரகங்கள் பலவீனமாகி இருந்தால் அவற்றை மீண்டும் புதுப்பிக்க உதவும். சுந்தர்ஜி, இப்போது நீங்கள் மது குடிப்பவர்கள், குட்கா, தும்பாக்கு போன்றவற்றை பயன்படுத்துபவர்கள் அந்த பழக்கத்தை விட்டுவிட விரும்பினால் எங்கள் சகோதரி மற்றும் சுந்தர்சின் குழு அடிக்ஷன் கில்லர் என்ற ஒரு மருந்தை உருவாக்கியுள்ளனர்.